தமிழ் ராசி பலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 2025ஆம் ஆண்டின் சிம்ம ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. போக சுபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்னும் 8ஆம் பாவகத்திலும், ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் குடும்பஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 2ஆம் பாவகத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். வேகமும் நிர்வாக திறமையும் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் ராகுவினால் உடனிருக்கின்றவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது நல்லது. பொன்பொருள் சார்ந்த செயல்களில் ஆர்வம் உண்டாகும். நண்பர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். வாகன பயணத்தில் மித வேகம் நன்று. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். வெளிநாடு பயணம் சார்ந்த ஆசைகள் நிறைவேறும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் கேதுவினால் மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும். சாதுரியமான பேச்சால் காரிய சித்தி உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. போட்டி பொறாமைகள் குறையும். உறவினர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். வெளிப்படையான பேச்சுக்களில் கவனம் வேண்டும். உணவு விஷயத்தில் கவனத்துடன் செயல்படவும். குடும்பத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும். நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். தந்தையின் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். பற்கள் தொடர்பான இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும். பழைய சிந்தனைகளின் மூலம் தூக்கமின்மை, மன உளைச்சல் வந்து போகும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். அலைச்சல் மற்றும் பதற்றம் அதிகரிக்கும். தடைபட்டு வந்த வரவுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் மேன்மை உண்டாகும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பங்கு வர்த்தக பணிகளில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சாதனம் வாங்கும் வாய்ப்புகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து போகவும். மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களுக்கு கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கவும். கணினித்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மாற்ற முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும். பொறுப்புகளும் உழைப்பும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி மறையும். அரசு சார்ந்த பணிகளில் விவேகத்துடன் இருக்கவும். கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வெளியூர் தொடர்புகளால் லாபம் உண்டாகும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பும் விழிப்புணர்வும் வேண்டிய காலம். வெளி வட்டார தொடர்புகளால் மாற்றமான அனுபவம் கிடைக்கும். மறைமுக வருவாய் மேம்படும். கட்சி தொடர்பான உயர் அதிகாரிகளிடத்தில் நிதானத்தை கையாளவும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். தொண்டர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள். கலைஞர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கலைத்துறைகளில் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும். பயண தடைகள் நீங்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். சொத்து பிரச்சனைகளில் சிந்தித்து செயல்படவும். மாணவர்கள் புதிய நபர்களுடன் கவனத்துடன் இருக்கவும். அடிப்படையான விஷயங்களில் தெளிவுடன் இருப்பது நன்மதிப்பை பெற உதவும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும். தேவையற்ற எண்ணங்கள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் ஒன்றிணைந்து இருக்கவும். வாகனங்களில் செல்லும் போது நிதானம் வேண்டும். நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சியால் எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நடைபெற இருக்கின்ற ராகு பெயர்ச்சியால் எதிலும் நிதானத்துடனும் பேராசையின்றியும் செயல்படவும். இவர்களுக்கான வழிபாட்டு முறை: வராகி அம்மனை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். ராகு காலங்களில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மனதளவில் தெளிவினை உருவாக்கும். இதுவரை சிம்மம் ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.